சிலுக் சுமிதா அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவால வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க. தென்னிந்திய சினிமா உலகத்துல ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்தவங்க சிலுக் சுமிதா அவர்கள். அவங்களோட கவர்ச்சி நடனத்துக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்களுக்கு இணையான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்க தயங்கல. ஒரு காலகட்டத்துல சிலுக் சுமிதாவோட கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அந்த சமயத்துல நம்ம பட தயாரிப்புல இறங்கலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க சிலுக் சுமிதா. அப்படி முடிவு பண்ணி வீர விஹாரம்ன்ற ஒரு படத்துக்கு முதலீடு செஞ்சாங்க சிலுக் சுமிதா அவர்கள். இந்த படத்துல டிஸ்கோ சாந்தி நாயகி. ஆனா பல காரணங்களால அந்த படம் பாதியிலே நின்னு போச்சு. அதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு தோல்வியால தோண்டு போகாம மீண்டும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. எஸ்ஆர் சினிமா என்டர்பிரைசஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பிரேமின்ஜி கூடுங்கிற படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துல ராஜேந்திர பிரசாத், சந்திரமோகன், சிலுக் சுமிதான்னு பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனா சிலுக் அவர்கள் படத்தோட மொத்த பொறுப்பையும் அவரோட தனிப்பட்ட உதவியாளர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த உதவியாளர் படத்தோட பட்ஜெட்டை அதிகமாக்கி அதுல மோசடி செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அந்த படத்துக்காக வாங்கின கடனை அடைக்க தன்னோட நகைகளை கூட அடகு வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இது போக நான் பேரு துர்காங்கிற இன்னொரு படத்தையும் எடுத்தாங்க. அந்த படமும் வெளிவராம நின்னு போச்சு. இப்படி தயாரிப்பாளராக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சுது. திரைத்துறையில சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் தயாரிப்பாளராக ஆனதால இழந்தார் சிலுக் சுமிதா அவர்கள். ஒரு வெற்றிகரமான நடிகையா இருந்த சிலுக் சுமிதா தயாரிப்பாளராக எடுத்த ஒரு தவறான முடிவு அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துச்சு. இந்த சிலுக் சுமிதா அவர்களின் வாரத்துல அவங்கள பத்தி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.